இவ்வளவு குறைவான சம்பளத்தை கொடுப்பது எங்களது உழைப்பு சுரண்டல் இல்லையா? இது சட்டப்படி குற்றம் தானே. எங்களுக்கான நியாயத்தை எப்போது கொடுப்பீர்கள்? நீங்கள் வெல்லும் பெண்கள், தமிழ் பெண்கள், புதுமை பெண்கள், என்ன எத்தனையோ பெண்கள் என்று வைக்கிறீர்கள். நாங்கள்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கலையா? முதல்வர் அவர்களை இதை நிறைவு செய்து வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் இது 25 நாளாவதாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் ஒற்றை கோரிக்கை, அதாவது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி நாங்கள் 25 நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை முதல்வர் அவர்கள் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. அதனால் காத்திருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த பணிக்கு வந்தவர்கள் கிடையாது. இங்க இருக்கிற 20,000 பேர்ல ஒரு 15,000 பேராவது 10ஆம் வகுப்பில் நாங்கள் முதலிடம், 12ஆம் வகுப்பில் நாங்கள் பள்ளியில் முதலிடம், பட்டய தேர்வில் நாங்கள் மாவட்டத்திலேயே முதலிடம், டெட் தேர்வில் நீங்கள் 82 மார்க் எடுத்தால் பாஸ் என்று நிர்ணயித்திருக்கிறோம். நாங்கள் 130 மார்க் எடுத்துவிட்டு இங்கு வேலைக்கு வந்திருக்கிறோம். இத்தனை தகுதி நிறைந்த ஆசிரியர்களை தேடி தேடி தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் தகுதியான ஊதியம் கொடுக்க மறுப்பது ஏன்? அதுபோக இன்னைக்கு பிள்ளைகளோட கல்வி தரத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கோம் சார். ஒரு காலத்துல டிஓசிஓ வந்தா ஸ்கூல்ல எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ விசிட் இருக்கு. இன்னைக்கு நாங்க கூப்பிடுறோம். 100 நாள் சேலஞ்சில் டிஓசிஓ அத்தனை அதிகாரிகளும் எங்கள் பள்ளிக்கு வாருங்கள், எங்கள் கற்பித்தல் தரத்தையும் எங்கள் மாணவர்களின் கற்றல் திறனையும் நீங்கள் சோதித்தறீர்கள் என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். அந்த அளவிற்கு நாங்கள் கல்வி தரத்தை மேம்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட தகுதியான ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து விட்டு தகுதியான ஊதியம் கொடுக்க மறுப்பது ஏன்? நீங்கள் தான் கூறினீர்கள் கொடுக்கிறோம் என்று. இன்று ஏன் செவி சாய்க்காமல் இத்தனை நாள் எங்களை தெருவில் நிறுத்தி இருக்கிறீர்கள்? எங்களுடைய நாங்கள் பெற்ற பிள்ளைகளோட மகிழ்ச்சியை கூட நினைக்காமல் நாங்கள் எங்க பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விடுமுறையிலேயே எங்கள் போராட்டத்தை தொடங்கினோம். ஆனால் இன்று பள்ளி திறந்து 2 வாரங்கள் ஆகியும் எங்களை போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது நியாயம்தானா? அதுபோக இங்க 80% பேர் பெண்ணாசிரியர்கள் தான். நாங்க எவ்வளவு இன்னல் படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? 9 மணி நேரம் ஏற்றி வைத்து பேருந்தில் 9 மணி நேரம் தண்ணீர் குடிக்க விடுவதில்லை, ஒரு டாய்லெட் போக விடுறது கிடையாது. மாதவிடாய் காலத்துல நாங்க ஒரு நாப்கின் கூட மாத்த முடியல. 9 மணி நேரம் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேட்டு பாருங்கள், உங்களால 9 மணி நேரம் தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடியுமா? இல்ல இத்தனை பெண்களுக்கும் 25 நாட்களாக களத்தில் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் எதுவுமே வராதா? நாங்கள் எப்படி ஒரு மாதவிடாய் காலத்துல ஒரு நாப்கின் கூட மாத்த முடியும்? எவ்வளவு அவதிப்படுறோம் தெரியுமா? ஒரு முதல்வரா, துணை முதல்வரா, அமைச்சரா உங்கள் பதவிகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு தகப்பனாய், ஒரு சகோதரனா கூடவா எங்க வேதனைகளை உங்களால புரிஞ்சுக்க முடியல? மாணவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாட்டர் பெல் அடிச்சு தண்ணீர் அருந்த வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனா அதற்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களை 9 மணி நேரம் தண்ணீர்